தாவேகா எம்எல்ஏக்களோட கல்வி தகுதி இப்ப சர்ச்சையை கிளப்பிருங்க. அமைச்சர் ராஜ்மோகன் வணிக வேளாண்மை முடித்திருக்கதா குறிப்பிட்டிருந்த நிலையில அவர் சொன்ன கல்வி நிறுவனத்திற்கு அரசு அங்கீகாரமே இல்லைன்னு தகவல் தான் வெளியாயிருக்கு. அதே போல தாம்பரம் தாவேகா எம்எல்ஏ சரத்குமார் பிபிஏ மட்டுமே படித்துள்ள நிலையில அவர் எம்பிஏன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தினாரு. பிறகு தஞ்சை எம்எல்ஏ விஜய் சரவணன் 10வது மட்டுமே படிச்சிருக்காரு. ஆனா அவர் பிபிஏ பட்டன்னு போட்டிருந்தாரு. பிறகு ஆவடி எம்எல்ஏ ரமேஷ்குமார் பிஏ மட்டுமே படித்திருக்க நிலையில அவர் டாக்டர் என தனக்கு பேருக்கு முன்னாடி போட்டிருக்காரு. விருதுநகர் எம்எல்ஏ செல்வம் டிப்ளமோ படித்திருக்க நிலையில அவரும் டாக்டர் என்ற பட்டத்தை பயன்படுத்தி வர்றாரு. கவுண்டர்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் சட்டப்படிப்பு முடித்திருக்க நிலையில அவங்களும் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுட்டு தான் விளம்பரப்படுத்தினாங்க. குமாராபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி 12வது மட்டுமே படித்திருக்க நிலையில பிகாம் படித்த பட்டதாரின்னு விளம்பரப்படுத்தினாங்க. அம்பத்தூர் எம்எல்ஏ பாலமுருகன் 10வது மட்டுமே படித்திருக்க நிலையில அவர் டிப்ளமோ படித்திருப்பதா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்தினாரு. இதனால 108 தாவேகா எம்எல்ஏக்களோட படிப்பு விவரங்களை சரிபார்க்க வேண்டும்னு இப்ப கோரிக்கை எழுந்திருக்கு.